நீங்க பரலோகம் போகாம இருந்து பிரயோஜனம் என்ன? இப்ப நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கணுமா இல்லையா? கர்த்தருக்கு ஏற்றபடி, ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி, பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்றபடி. அதுன்னு சொன்னாரு, உனக்கு கொடுத்திருக்கிறத நீ இழந்து போயிடாத. பொறுப்பு கொடுத்திருக்காரா? சபையில ஏதாவது ஆண்டவர் வந்து ஆலயத்துல அவரு உனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரா? மறுக்காம கர்த்தரிடத்துல செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் உனக்கு ஏத்த தாளந்து நீ செய்வ, அதை பெருக்குவன்னு நினைச்சுதான் வாங்கிட்ட அந்த வேலையை கொடுக்கிறாரு. என்ன செய்வேன்னு? நீ அதை 5 தாளந்த 10 மாத்துவ. நீ இந்த சபையை நல்லா பார்த்துக்குவேன்னு தான் கர்த்தர் வாங்கிட்ட சபையை கொடுக்கிறாரு. நீ இதை சுத்தமா பார்த்துக்குவ, இது என்னுடைய ஆலயன்னு பரிதபிப்பு உனக்கு இருக்கும். இந்த காரியத்துல, சபை ஒழுங்குகள்ல, எல்லா காரியத்துல நீ கர்த்தர் இடத்துல உண்மையா இருப்பேன்னு கர்த்தர் உன்னை பார்த்துதான் உன்னை வேறு பிரிச்சு இந்த வேலையை கொடுக்கிறாரு. கர்த்தர் எத்தனை பேர் அழைக்கிறாரு? எத்தனை பேருக்கு அழைப்பு வருது? ஏன் எல்லாரையும் கூப்பிடாம ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு? சேஷ்ட புத்திரபாகம் அவன் மேல தங்கி இருக்கணும், அவன் மேல இந்த 3 ஆசீர்வாதம் இருக்கணும், அவன் விசேஷித்தவனா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் அவங்கள வேறு பிரிச்சு கூட்டு வந்திருக்காரு. எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம குடும்பத்துல. இன்னைக்கு நாம ஏன் வந்தோம்? நீ விசேஷித்தவன் தான். என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை நம்புறார்ன்றத நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்களை, ஒரு மனிதனை உங்களிடத்துல கர்த்தர் காண்பிச்சிட்டாருன்னா, அந்த ஆடு தத்தளிக்கிறதையும், அந்த ஆடு கண்ணீர் சிந்துறையும், அந்த கடன்ல போராடுறதையும், வியாதியில போராடுறதையும் நீங்க பாக்குறதுக்காக கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து காண்பிக்கிறாரு. எனக்காக இல்ல, அந்த ஆடு நரகத்துக்கு போயிடாம, அந்த ஆடை ஓனாய் வந்து பட்சித்து போடாம, நீ அந்த ஆடை காப்பாத்துவேன்னு ஒன்ன நினைச்சுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? உன்கிட்ட கூட்டிட்டு வராரு. நீ அந்த ஆடை வழி நடத்திடுவேன்னு அவர் நம்புறாரு. இருக்கா இல்லையாங்க? அப்ப அவர் அப்படி ஏமாந்து போனார்னா என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எப்பயாவது தவறலாம். எப்பயுமே தவறுனா அப்ப ஏதோ ஒண்ணுக்காக தேவன் நம் மேல வச்சிருந்த அந்த அபிஷேகத்தை இழந்து போறதான அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் அது எனக்கு முக்கியம் இல்ல, நான் அந்த ஆசீர்வாதத்தை உருவாக்குவேன் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? என்னால உருவாக்க முடியும்னு ஆண்டவர் சொல்ல, மாத்துக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே